ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்றைக்கி சோனியில் ஓடிடியில் ரிலீஸ் ஆன ரேக சித்திரம் அப்படிங்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. இந்த படத்தில் ஆசிஃப் அலி, அனஸ்வரா இவங்க 2 பேர் லீடர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் ஜோஃபின் டி சாக்கோ. இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் சித்திக் நோயால் சாகிற நிலைமையில் இருக்கும்போது ஒரு காட்டு பகுதிக்குள்ளே போய் அங்கே ஃபேஸ்புக் லைவ் போடுறாரு. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல தான் நானும் என் 3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து 1985 வருஷத்துல ஒரு பொண்ணை கொலை பண்ணி இங்க தான் புதைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஷூட் பண்ணி செத்துறாரு. ஆனா அந்த பொண்ணு யாரு என்ன அப்படிங்கிற விவரம் எல்லாம் அவருக்கே தெரியாது. ஸோ நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் செத்துறாரு. ஸோ இதை கண்டுபிடிக்க வரவர் தான் படத்தோட ஹீரோ ஆசிஃப் அலி. ஸோ செத்த பொண்ணு தான் அனஸ்வரா. இப்போ இந்த செத்து போன பொண்ணு யாரு, எதுக்காக செத்தாங்க, எதுக்காக இவங்களை கொலை பண்ணாங்க, இவரோட சேர்ந்து கொலை பண்ணது மற்ற 2 பேரும் யாரு, அன்னைக்கு அப்படி என்னதான் நடந்தது அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர். இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். மொதல் பாசிட்டிவா தோன்றது, இந்த படத்துல ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் ஆசிஃப் அலியும் அனஸ்வராவும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. கொடுத்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க 2 பேருமே. அடுத்த மெயின் பாசிட்டிவா தோன்றதே, மம்முட்டியோட ஒரு பழைய படத்தோட இந்த கதையை லிங்க் பண்ணி எடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம மம்முட்டியவே ஏஐல ஜென்ரேட் பண்ணி அந்த டைம்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த மாதிரி எல்லாம் காட்டியிருக்காங்க. செம்மையா இருந்தது அதெல்லாம் பாக்குறதுக்கு. ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படிங்கறதுனால இன்வெஸ்டிகேஷன் பார்ட் ரொம்பவே சுவாரஸ்யமா எடுத்திருந்தாங்க. ஏன்னா இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே இவங்க தான் கொலையாளி அப்படிங்கறத ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தெரிஞ்சிடும். ஸோ எதுக்காக பண்ணாங்க, அந்த பொண்ணு யாரு அப்படிங்கறத இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அதுவே ரொம்ப சுவாரஸ்யமா கொடுத்திருந்தாங்க. டெக்னிக்கலாவும் இந்த படத்தை அடிச்சிக்கவே முடியாது. பிஜிஎம்மா இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், லொகேஷன்ஸா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ் சைட் பார்க்கலாம். ஒரே நெகட்டிவா தோணுது, படத்தோட ஆரம்பத்திலேயே கொலையாளி இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ட்விஸ்டோ ரிட்டர்னோ இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் முழுக்க எதுவுமே இல்லை. ரொம்ப ஃபிளாட்டா ஆனா நீட்டா எடுத்துட்டு போயிருந்தாங்க. சில சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் லெங்தா ட்ராக் பண்ணிருப்பாங்க. அதையும் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு டீசென்டான கிரைம் த்ரில்லர் மூவி. கண்டிப்பா நீங்க இது 1 டைம் வாட்ச் பண்ணலாம். சோனி லெவலில் தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா தான் இருக்குது. நீங்க பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன்.